ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஈவன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்து வீட்டில் எல்லாம் சமையலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. பொங்கல், அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு, ஸோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம சாமி கும்பிட போகிறோம். ஸோ சின்ன சின்ன ஒர்க் நான் வீட்டில் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். அப்படியே என்ன நான் பண்ணுறேன்ட்டு அப்படி பார்க்கலாம். இப்போ நான் செஞ்சுட்டு இருக்காங்க, அப்படியே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போது பார்க்கலாம் வாங்க நான் செஞ்சுருக்காங்கன்ட்டு. இங்கே சக்கரை பொங்கலுக்காக அரிசி வந்து இருக்குது. குருமா குழம்பா, கத்திரிக்காய், மொச்சக்கொட்டை, பீன்ஸ் எல்லாம் போட்டு. ஓகே, என்ன போடுற? போடு போடு. கொத்தமல்லி இந்த பக்கம் பொங்கலா? ஓகே. இது விடைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே, இது பொங்கலுக்கு முந்திரி திராட்சா. ஓகே சரி, வாங்க அப்படியே நம்ம போயிட்டு வெல்லம் வந்து இது பண்ணலாம், உடைக்கலாம். வெல்லம் உடைக்கிறதுக்கு எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன். வாங்க வெல்லத்தை அப்படியே உடைச்சிடலாம், தூள் பண்ணிடலாம் நல்லா. ஓகே, ஸ்டாண்டு போட்டு வச்சாச்சு. ஃபோனு தெரியல, ஓரளவுக்கு ஃபோனில் வந்து நல்லா தெரியுது. உடைச்சிடலாம், நல்லா தூள் உடைச்சிடலாம். உடஞ்சிச்சு பாருங்க, ரெண்டாக உடஞ்சிச்சு. நடுவில் யாரும் வரக்கூடாதுப்பா. வீடியோ ஓட்டுக்குது, எல்லாம் பார்த்துங்கிறோம். எவ்வளோ உடைக்கணும் தெரியல, நான் பார்த்து உடச்சிருக்கிறேன். எல்லாம் தூள் பண்ணி எடுத்து போய் கொடுத்துடலாம். வர ஃபோன் கிட்டே அப்படியே ஃபோன் எடு. எனக்கு சரியா தெரியல உங்களுக்கு. அப்படியே காட்டுறேங்க. ஃப்ரண்ட்டு முன்னாடி கேமரா ஆன் பண்ணி பேக்கில். ஓகேங்களா? நல்லா ஃபுல்லாக வந்து உடைச்சிடலாம். தூள் பண்ணி எடுத்துமோனா நல்லாயிருக்கும். நம்ம பொங்கலில் போடும்போது என்ன ஆகுனா நல்லா, அப்போ தான் நல்லா அது வேணும். ஓகேங்களா? நல்லா தூள் பண்ணிடலாம். ஒரு பக்கம் நல்லா அரிசி வந்து இருக்குது. குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சாமி கும்பிட்டு சாப்பிட வேண்டியதுதான். சரியா இருக்கு. அந்த பெரிய வெள்ளை இருந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு உருண்டை, அது ஃபுல்லாக உடைக்க சொல்லிட்டாங்க. மொத்தமே உடச்சி எடுத்துட்டேன். இவ்வளோ வெள்ளம் இருக்குது பாருங்களேன். இப்போ அவங்க அப்படியே நம்ம கிச்சனுக்கு எடுத்துன்னு போகலாம். நேரத்துக்கு வந்து ஆமாம், அந்த இது வச்சாங்கல்ல சக்கரை பொங்கல், ஓகே, அது ரெடி ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அரிசி வந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. போய் அப்படியே போட வேண்டியதுதான் இவ்வளோ தேவையான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம தண்ணி வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி நிறைய இருந்தது. இப்போ நல்லா வெந்துடுச்சு. அந்த அரிசியும் அந்த பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இந்த பக்கம் வந்து எண்ணெய் காஞ்சினுக்குது விடைக்கு. உளுத்த வடையா? ஓகே சூப்பர். இப்போ நம்ம இது வெள்ளத்தை வந்து சேர்க்க வேண்டியதான். இதில் வாங்க அப்படியே சேர்த்துடலாம் வெள்ளத்தை. ஜிஆர்பி நெய் அதுவும் நம்ம சேர்க்க போகிறோம். ஏன்னா நெய் போட்டால் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் வாசனை. இப்போ இந்த பாதி மொத்தம் வெள்ளத்தை இப்போ நம்ம சேர்க்க போகிறோம் சக்கரை பொங்கலுக்கு. வாங்க அப்படியே எடுத்து போட்டுடலாம். போட்டு நல்லா ஒரு கிண்டுச்சுக்கோ, சரியா இருக்கும். பக்கத்தில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. வர கொஞ்சம் பின்னாடி போ. எண்ணெய் கிட்ட வராத. எல்லா வெள்ளத்தையும் சேர்த்து வேண்டியதான். போதுமா வெள்ளம்? ஓகே டன்னு. இப்போ நல்லா போட்டு கலந்து வச்சுக்கோ, சரியான ரெடி ஆகிடும். அடுத்தது வந்து இது இருக்குது பாருங்க. இதை வந்து என்ன பண்ணோம், நெய்லே வந்து நல்லா வந்து வறுத்துட்டு அப்புறம் எடுத்து போடணும். ஓகே, ஒரு வெள்ளத்தில் பாதி வெள்ளம் அப்படியே இருக்கும். போதும் இந்த வெள்ளம் கரெக்டாக இருக்கும். தித்தி வேணா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கிண்ணலாம். வாசனை செம்மையாக இருக்குது.
அந்த வெள்ளம் நல்லா வந்து உருகிச்சு. கலர் பாருங்கள், அப்படியே கலர் மாறுது. வாசனை சூப்பர். சூப்பராக இருக்குது வாசனை. வாங்க அடுத்து நம்ம இது ரெடி பண்ணலாம். முந்திரி அதுக்கப்புறம் வந்து திராட்சை வந்து வத்தலாம் மேலே. ஓகேங்களா? இது அப்படியே ஓரம் எடுத்து வச்சுட்டு ஒரு பக்கம் ஒரு கடாயை வச்சாச்சுங்க. இது இறக்கி வந்து வச்சாச்சு கீழே. ஏன்னா இப்போது முந்திரி திராட்சை வந்து நம்ம இது பண்ண வறுக்கணும். ஒரு பக்கம் எண்ணெய் காஞ்சிச்சு. விடை போடுங்க. விடையை போட்டு எடுத்து வந்துருந்தான் உளுத்த வடை. சூப்பர். எண்ணெயாக காஞ்சிருக்கு எண்ணெய். பார்த்து இப்போ வாங்க நம்ம இது வறுத்தலாம் முந்திரி திராட்சை. ஓகேவா? அடுத்ததாக நெய் வந்து நம்ம ஊற்றிடலாங்க. தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போது வறுக்கிறதுக்கு மட்டும் போதும். மிச்சம் வந்து நம்ம சாப்பாட்டு அந்த பொங்கல் சேர்த்துக்கலாம். எல்லாமே இது முந்திரி திராட்சை வந்து எல்லாமே. ஏலக்காய் இதில் போட்டுணுமா? ஏலக்காய் வந்து இதில் போட்டுணுமா? ஓகே, நல்லா வதக்கலாம். இது ஒரு கரண்டி எடுத்துக்கலாம் தனியாக. செம்மையாக இருக்குது வாசனை. நெய்யில் வந்து நல்லா வந்து வதங்குது முந்திரி திராட்சைலாம். வாசனை வந்து நெய் வாசனை செம்மையாக இருக்குது. நம்ம லைட்டாக அந்த கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் வந்துச்சுன்னா எடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப தீஞ்சிடும் அப்புறம். அவ்வளோதாங்க. கொஞ்சம் இதாச்சு கொஞ்சம் எடுத்து ஊற்றிட வேண்டியதான். கொஞ்சம் லைட்டாக கலர் மாட்டோம். ஓகே, இப்போ எடுத்து ஊற்றிடலாம். நம்ம முந்திரி திராட்சை எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து கொட்டியாச்சு. வாசனை வந்து செம்மையாக இருக்குது பொங்கல். இப்போ இதை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு நெய் ஊற்றி நல்லா கொஞ்ச நேரம் இந்த இது இருந்துச்சுன்னா அந்த பதத்துக்கு வந்துடும் கரெக்டாக. பொங்கல் பதத்துக்கு நம்ம குழகுன்னு வேணால் சாப்பிட்லாம். நல்லா கெட்டியாகணும் கூட கெட்டி வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். வாங்க எடுத்து அடுப்பில் வச்சிட வேண்டியதான். இப்போ நம்ம தேவையான அளவு வந்து நெய் ஊற்றிக்கலாங்க. நல்லா சூப்பராக இருக்கும். நெய் ஊற்றினா நல்லா வாசனையாக இருக்கும். ஓகே, நெய் செம்மையாக அப்படியே நெருங்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடாடா, வாசனை செம்மையாக இருக்கு. இந்த பக்கம் வந்து உளுத்த வடை ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா இது வந்து கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கலாம். மீடியமான. எப்படி இருக்குது வாசனை? கம்மியாக இருக்கா? சூப்பராக இருக்கா? ஓகேங்க. அடுத்தது என்னன்ட்டு நம்ம பார்க்கலாம். இருங்க, இது நல்லா கொஞ்சம் இதாக ரெடி ஆகட்டும். ஓகேங்களா? அடுத்த பூஜை ரூமில் எல்லாம் ரெடி ஆகினு இருக்கு. ஸோ அடுத்தது வந்து நம்ம சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கலை வந்து ரெடி ஆயிடுச்சு. சக்கரை பொங்கல், வெல்லம் பொங்கல் ரெண்டாவது வாட்டி போட்டுன்னு இருக்காங்க. ஸோ டேஸ்ட் எப்படி தெரியல, வாயில் வச்சு பார்க்க முடியாது. ஏன்னா சாமிக்கு வைக்கிறது. அதுக்கப்புறம் தான் நம்ம தேவையான அளவு வெல்லம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் தித்திப்புக்கு. பூஜை ரூமில் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பொங்கல் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட வேண்டியதுதான். இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பசங்க தான். ஸோ நம்ம ஒசூரில் இருக்க அந்த டேம் போயிருப்போம், அப்போ பார்த்துருப்பீங்க. சக்கரை பொங்கல், வடை, அப்புறம் வந்து சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. என்னது? ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே வந்து உட்காரலான்ட்டு வந்து உட்காந்துட்டுங்க. வடை மட்டும் தேவையான அளவு வந்து போட்டு எடுத்துக்கிட்டுங்க. ஏன்னா இப்போ சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் மிச்சம் இவ்வளோ மாவு இருக்குது. ஏன்னா நம்ம அப்புறம் போட்டுக்க வேண்டியதுதான். பொங்கல் வந்து தயார் நிலையில் உள்ளது. ஐயோ, இது வந்து தண்ணி ஊந்திடுச்சு. அதில் வேறு மூடி வச்சுருந்தாங்களா பின்னாடி. இதில் அந்த தண்ணி வந்து அதில் ஊந்திடுச்சு லைட்டாக. ஓகே,
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சமையல் வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட பேச பற்றினா ஸோ எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சார் நம்ம ஒரு நேரம் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு தான். ஸோ நிறைய நம்ம வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம். டெம்பிள்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்லாம் பற்றி நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய வந்து விளாக் பண்ணலாம் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா சாரி இதே நம்ம இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேட் இருக்குங்களா, பொங்கல் செலிப்ரேட் அதனால் வந்து நம்ம இதே வந்து நம்ம வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் தான் இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணேன். ஸோ பார்த்துட்டு இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மொபைல் வந்து சரியாக வந்து எடுக்க வரல, கேமரா பயங்கரமாக வந்து ஹீட் ஆகுது. ஸோ இதுக்கு வச்சு தானே பண்ண முடியும். ஸோ அடுத்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? போக இப்போ அடுத்து வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு விளாக் வீடியோ வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு எப்படி இருக்குன்னு நான் அப்படியே வந்து எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன், ஓகேங்களா? சரி, நான் சாமி கும்பிடும்போது உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இப்போ சாமி கும்பிட்டாச்சு. அடுத்தது வந்து காக்காக்கு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதுதான். சக்கரை பொங்கல் வடை அப்படியே எடுத்துன்னு போயிட்டு நம்ம காக்காக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதுதான். நான் என்ன நினச்சேன்னா இருக்கிற சாப்பாடு எல்லாமே படையல் போட்டு செய்வாங்கன்னு நினச்சேன். பார்த்தா வெறும் பொங்கல் விடையை மட்டும் தான் படைச்சிருக்காங்க. ஸோ எனக்கே தெரியாதுங்க. ரெடியாக இருக்காங்க பாருங்கள். காக்கா பக்தா வரவா. அதே வந்து எடுத்துக்கும். போகிறோம், அதே வந்து எடுத்துக்கும். வெடை பொங்கல் வச்சு பார்த்துச்சுல ஃபஸ்ட்டு இருந்ததில்ல. ஸோ நாங்கள் தினமும் வைப்போம். ஸோ கரெக்டாக வந்து மேலே தான் இருக்கும். பக்தா அப்படி போகுது. நான் என்ன நினச்சேன்னா எல்லா படையிலுமே வந்து ஒன்றா இலையில போட்டு அப்படி வந்து இது பண்ணான்னு நினச்சேன். ஸோ வெறும் சக்கரை பொங்கல், வெல்லம் பொங்கல், அதுக்கப்புறம் வந்து வெடை மட்டும்தாங்க வச்சு படைச்சிருக்காங்க. ஸோ பொங்கல் எனக்கு தெரியாது. ஸோ நான் அந்த குழம்புலாம் பார்த்தோன்னே என்ன நினச்சி நான் எல்லாமே படையல் போடுவான்னு நினச்சேன். வெறும் வெல்லம் பொங்கல், அதுக்கப்புறம் வந்து வெடை வச்சு தான் படித்தாங்க, ஓகேங்களா? காக்காக்கு வெயிட் பண்ணுகிறோம், இன்னும் வரல. இங்க காக்கா வெடையை எடுத்துகிட்டு போங்க. இப்படி வந்து பின்னாடி வந்துச்சு. ஓகே, சக்கரை பொங்கலை எடுத்துட்டாங்க. வெடையை தூக்க போகிறாங்க. எடுத்துட்டு போயிட்டாங்க. வாங்க போய் சாப்பிடலாம். கடைசியாக பார்த்தா நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம். காக்கா வந்து சக்கரை பொங்கல் சாப்பிட்டு வெடையை வந்து அப்படியே ஒரு வெடையை முழுசாக வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம போய் சாப்பிடலாம் வாங்க. அவ்வளோதாங்க, சக்கரை பொங்கல் எத்தனை ஒரு இலையா, வெடை 2 சாப்பிடலாம் வாங்க. செம்மையாக இருக்குது. வெல்லம் கரெக்டாக இருக்குது, திதிப்பும் வந்து கரெக்டாக இருக்குது, நெய்யும் வந்து கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குது எல்லாமே. சரியா இருக்குது. நல்லா அந்த பதம் நல்லா வெந்திருக்குது வெடை. அந்த முந்திரி அடுத்ததாக குருமா குழம்பு. எல்லா காயும் போட்டுனா என்ன வரும்? கார குழம்பு வருமா? இது பேர் குருமா குழம்பு தான் வரும். அப்படியே எடுத்து ரெண்டாவது
அட்டகாசமாகுது. ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து நான் மொட்டை மாடிக்கு வந்துட்டேங்க. ஸோ வீட்டில் வந்து கீழே ஒரே சவுண்டாக இருந்தது. ஸோ அதனால தான் மேலே வந்துட்டேன். இங்கே வந்து பின்னாடி இங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க பொங்கல். அது பாட்டு வேறு போட்டிருக்காங்க. பாட்டு கேட்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு லைட்டாக மைனூட்டாக கேட்கும். ஸோ காப்பிரைட் வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதான் காரக்குழம்புன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறது, குருமா குழம்பு மாதிரி தான் இருந்தது. வீட்டில் கேட்டால் அது காரக்குழம்பு அப்படின்றாங்க. பொங்கலில் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ கொஞ்சம் வந்து சக்கரை வந்து வெல்லம் வந்து பத்தலைங்க. கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ கரெக்டாக இருந்தது, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அதனால் வந்து ஓகே, இதே கரெக்டாக தான் இருந்தது. அப்புறம் வந்து நிறைய வந்து நீங்கள் வீடியோ நோட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஷேக் ஆகிருக்கும். ஸோ மொபைல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஹீட் ஆகுதுங்க. ஸோ நிறைய வந்து ஆகிட்டே இருக்குது. நான் எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து அங்கங்கே லேக் ஆகினே தான் இருக்கும். வேறு வாங்கணும் தான் பார்த்துட்டு இருக்கேன் மொபைல் வந்து. ஸோ அதுக்கான டைம் வந்து அமையல கரெக்டாக. என்ன பண்ணுறது, உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக வந்து வீடியோ கொடுக்கணும் தெளிவாக. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு வந்து பிளானே கிடையாதுங்க. ஸோ எதிர்ச்சியாக வந்து அப்படியே பண்ணது. ஸோ வீட்டில் வந்து பொங்கல் வந்து இன்றைக்கி பொங்கல், அதனால் வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து எடுத்து போடலாம். ஏதோ சின்ன வீடியோ எடுக்கலாம் தான் பார்த்தேன் நான். இது சின்ன வீடியோ தான், எந்த அளவுக்கு வந்து இருக்குது எனக்கே தெரியல. ஸோ நான் போய்ட்டு எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா தான் உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஓகேங்க, தொடர்ந்து இது மாதிரி விளாக் வந்து நிறைய பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. டெம்பிள்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் நான். அந்தளவுக்கு வியூ போதான்னா ஏதோ போகுது, கம்மியாக தான் போகுது. நிறைய பேர் வந்து அந்த அளவுக்கு இன்னும் சப்போர்ட் வரலைங்க. இன்னும் நல்லா ஒரு ரீச் ஆகலை. ஸோ அதனால் வந்து நிறைய பிளான் இருக்குது. விளாக்லாம் வந்து பண்ணலான்ட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ மொபைல் வந்து செட் ஆகணும் நம்மளுக்கு. ஸோ மொபைல் இருந்துச்சுன்னா தான் நம்ம இந்த மாதிரி எடுக்க முடியும். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம எடுக்க முடியும். இதில் பேட்டரி நிற்கிறதுல குவாலிட்டியும் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற போது எப்படி நம்ம எடுக்கிறது, ஒரு பக்கம் லேக் ஆகுது. சரி, ஓகேங்க, நான் பேசினே தான், நான் பேசிகிட்டே தான் இருப்பேன். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கு, அது எல்லாமே போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, பை. அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம்.